This is Professor R. SUREN from Government College of Technology. என்ன பார்க்க போறோம் upmilling downmilling டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். upனா up அப்படி வெச்சுங்க. upனா up. upனா என்னன்னா ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ரொட்டேட்டிங் டைரக்ஷனும் ஆப்போசிட்டா இருக்கும். up means off அப்படி ஞாபகம்ங்க. இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்தம் அப்படிங்கிறது. இது வந்து சேம் டைரக்ஷன். டவுன்னா சேம் டைரக்ஷன். டவுன் சேம். ஞாபகம்ங்க. இது இன்னொரு பேர் கிளைம் மில்லிங் னு சொல்வாங்க. அதுக்கு வந்து கன்வென்ஷன் மில்லிங் அப்படி சொல்வாங்க. இங்க பாத்தீங்கன்னா chip thickness எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பறிக்கும் போது சின்னதா அப்படியே பட்டும் படாம அப்படியே நல்லா போய் வருவார் upmilling. அதுக்கு அப்புறம் கிளம்பும் போது முடியும் போது நிறைய எடுத்துட்டு போவார் மெட்டீரியல். அப்ப ஆரம்பிக்கும் போது chip thickness கம்மியா இருக்கும், முடிக்கும் போது அதிகமா இருக்கும் upmilling. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இன்னொன்னு உல்டா ஞாபகம் வச்சுங்க. downmillingல மேக்ஸிமம்ல இருந்து மினிமம். அப்ப நீங்க இதுல இருந்தே புரிஞ்சிக்கலாம் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து downmilling தான் நல்லா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அதிகமா எடுத்து போக போக நல்லா எடுத்தாருன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்கும். இது மேக்ஸிமம் டு மினிமம், அது மினிமம் சர்ஃபேஸ் ஃபினிஷ்ல இருந்தே அதை புரிஞ்சிக்கலாம். மினிமம் டு மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஃபினிஷ்ல போறா இருக்கும் இது குட். அடுத்து கட்டிங் ஃபோர்ஸ். கட்டிங் ஃபோர்ஸ் அதே மாதிரி தான். சிப் திக்னஸ் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி தான் கட்டிங் ஃபோர்ஸ். அதுக்கு ஏத்த மாதிரி தான் இங்க மினிமம் இருக்கும் கட்டிங் ஃபோர்ஸ், இங்க மேக்ஸிமம் டு மினிமம். கிளாம்பிங் ஃபோர்ஸ். upmillingல கிளாம்பிங் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா நமக்கு upmillingனா ஆப்போசிட் சுத்தனால அங்க மட்டும் கிளாம்ப் பண்ணாம விட்டா போதும். ஆப்போசிட்ல இருக்க மூஞ்சி முகம் எல்லாம் பெண்டும். சோ இங்க கிளாம்பிங் ஃபோர்ஸ் அதிகமா தேவைப்படும். ஆனா டவுன்மில்லிங்ல அப்படியே சுத்தி வந்து அவரே இறுக்கி பிடிப்பாரு. சரியா? அவரே வந்து என்ன பண்ணுவாரு அப்படி சுத்தி வந்து இறுக்கி பிடிப்பாரு. அப்ப இங்க லெஸ்ஸா தேவைப்படும் கிளாம்பிங் ஃபோர்ஸ். இங்க வந்து ஃபிக்ஸட் டிசைன் வந்து காம்ப்ளெக்ஸ். ஏன்னா தூக்கி அடிக்கிறவனை வந்து கெட்டிமா பிடிச்சிடணும். புடி தூக்காத பிடிச்சிடணும். அப்ப காம்ப்ளெக்ஸ் டிசைன். இங்க வந்து சிம்பிள் டிசைன். ஏன்னா ஃபிக்ஸட் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாவே பண்ணிக்கலாம். ஏன்னா அவரே இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாரு, நம்ம என்ன பிடிக்காது. அதுவே அவரு சுய உதவி குழு மாதிரி அவரே பார்த்துக்கிறாரு. அடுத்தது பேக்லாஷ் எரர் அப்படின்னு ஒரு எரர் இருக்கு. இதுல பேக்லாஷ் எரர் இருக்காது upmilling. ஆனா இவ்வளோ எல்லாமே நல்லதா இருக்கும். ஆனா இருந்தாலுமே இவர்கிட்ட பேக்லாஷ் எரர் இருந்தாலும் இவரை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். டவுன்மில்லிங்ல எல்லாமே நல்லதா தான் இருக்கும். இந்த ஒரு காரணம் பேக்லாஷ் எரர் தான். எல்லாமே நல்லா பண்ணுவேன் ஆனா தப்பா பண்ணுவேன். எப்படி ஏத்துக்கலாமா? ஏத்துக்க முடியாது. அதனால தான் இந்த பேக்லாஷ் எரர் தான் இந்த மெயின் காரணம் டவுன்மில்லிங் டிசைட் பண்றதுக்கு. இது வந்து ஓல்ட் மிஷின்ல இருந்தாலும் சரியா வேலை செய்யும். இது upmilling வந்து நல்லா இருக்கும். ஆனா டவுன்மில்லிங் வந்து நியூ மிஷின்ல தான் டவுன்மில்லிங் வந்து கரெக்டா இருக்கும், கவரபிளா இருக்கும். ஏன்னா வந்து பேக்லாஷ் எரர் இருக்கும் இல்லையா? அப்புறம் டூல் வியர் வந்து இதுல அதிகமா இருக்கும், டவுன்மில்லிங்ல கம்மியா இருக்கும். டூல் லைஃப் வந்து இதுல கம்மியா இருக்கும், upmillingல கம்மியா இருக்கும், டவுன்மில்லிங்ல டூல் லைஃப் நல்லா இருக்கும். டவுன்மில்லிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா பேக்லாஷ் எரர் ஒரு மிஷின் தோத்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து ஜெர்கன் வைப்ரேஷன் வந்து இதுல வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனா இங்க வந்து it will create more problem. ஏற்கனவே எரர் கொஞ்சம் ஆடினா வச்சுக்கேன் அவ்வளவுதான், இன்னும் ஆடி போயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த்திங் அண்ட் காஸ்டிங் பார்ட் கேன் பி யூஸ். ஆனா இங்க வந்து ஃபோர்த்திங் காஸ்டிங் பார்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணக்கூடாது, மில்லிங் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் சிப் டிஸ்போசல் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா உள்ள போய் மாட்டிக்கும். போய் அதுனா போய் பல்ல நம்ம போய் மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிச்சே அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும். மாட்டிக்கும். சிப் டிஸ்போசல் அது டிஃபிகல்ட்டா இருக்கும். இங்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கூலண்ட் வந்து ஊத்தும் போது அப்படியே வாரி இறங்கும். இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாரி இறங்கும். இங்க வாரி இறங்கிறது அது பாட்டுன்னு கூட்டுக்குள்ளேயே அப்படியே போகும். ஸோ வந்து இது பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா பவர் கன்சம்ஷன் வந்து இதுல ஹையா இருக்கும், இதுல வந்து லோவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது வந்து தின் ஷீட் கான் பி மெஷின். ஆனா இங்க டவுன்மில்லிங்ல மெஷின் பண்ண முடியும். எம்ஆர்ஆர் கம்மியா இருக்கும், எம்ஆர் ஹையா இருக்கும், எஃபிசிசி கம்மியா இருக்கும், எஃபிசிசி ஹையா இருக்கும், ரேக் ஆங்கிள் கம்மியா இருக்கும், ரேக் ஆங்கிள் ஹையா இருக்கும். எல்லாமே பெஸ்ட் டவுன்மில்லிங் தான். ஆனா ஒரே கண்டிஷன் பேக்லாஷ் எரர்ல தோத்து போயிடும். சரியா? ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.